ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த சந்தோஷ நேர நிகழ்ச்சியின் வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வருடத்திலே தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்திலே வாசிக்கிற பொழுது, அதற்கு அவர், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று சொல்லி தேவன் மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணினார். அந்த வாக்குத்தத்த வசனத்தை கொண்டுதான் தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உன் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொன்னார். தேவன் மோசையிட்டே சொன்னதை போலதான் இன்றைக்கு நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். முதலாவது சொன்னார், நீ உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு வா, உன் வாழ்விலே அதிசயங்களை செய்வேன் என்று சொன்னார். வேத வசனத்தை வாசித்து தியானியுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொன்னார். கர்த்தரை துதியுங்கள், அப்பொழுது உங்கள் வாழ்விலே அதிசயங்கள் நடக்கும் என்று சொன்னார். அடுத்து சொன்னார், என் கிட்டே வாருங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் என்று சொன்னார். அடுத்து அர்ப்பணியுங்கள், உங்கள் வாழ்விலே அதிசயங்கள் நடக்கும் என்று சொன்னார். இப்படி தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறார். இந்த வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை வேத வசனத்திலிருந்து வாசிப்போம் என்று சொன்னார். சங்கீதத்தின் புஸ்தகம் 105வது சங்கீதம் 20வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார். இந்த வாரத்திலே தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு அர்ப்பணியுங்கள், அதிசயங்களை. கடந்த வாரத்திலே தேவன் மனோவாவுக்கும் மனோவாவுடைய மனைவிக்கும் எப்படி அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்தார் என்று சொல்லிதான் வேதத்திலிருந்து நாம் தியானித்தோம். அதற்கு அவர்கள் எப்படி அர்ப்பணித்தார்கள், அவர்கள் வாழ்விலே என்ன அதிசயம் நடந்தது, அவர்களை கொண்டு தேவன் தேசத்துல என்ன அதிசயத்தை செய்தார் என்பதை தான் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலோ ஒரு மனுஷனை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். அந்த மனுஷன் அர்ப்பணித்ததின் நிமித்தம் அவன் வாழ்விலே என்ன அதிசயம் நடந்தது, அவனை கொண்டு தேவன் தேசத்திலே எப்படி அற்புதத்தை செய்தார் என்பதை குறித்து தான் இன்றைய வாரத்திலே நாம் தியானிக்க போகிறோம். அந்த மனுஷனுடைய பெயர் தான் யோசேப்பு. மீண்டுமாய் அந்த வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், சங்கீதத்தின் புஸ்தகம் 105:20 நாம் வாசிப்போம் என்றால், ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். இந்த சங்கீதத்திலே 105வது சங்கீதம் 6வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது அவருடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நினைவு கூறுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படி நினைவு கூறுங்கள் என்று சொன்ன தேவன் யோசேப்பை குறித்து இந்த இடத்துல எழுதி இருக்கிறார். அதை நாம வாசிக்கிற பொழுது யோசேப்பின் வாழ்க்கையிலே என்ன அதிசயம் நடந்தது, அவன் எப்படி இருந்தான், அவனுடைய வாழ்க்கையில என்ன அதிசயம் நடந்தது, அவனை நிமித்தம் தேசத்திலே என்ன அதிசயம் நடந்தது என்பதை குறித்து நான் இந்த அதிகாரத்திலே நம்ம வாசிக்க முடியும். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய திட்டத்தை, இந்த யோசேப்பு யாக்கோபினுடைய 11வது குமாரன். இந்த யோசேப்புக்கு மேலாய் தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார். தேவன் தன்மேல் வைத்திருக்கிற அந்த பெரிய திட்டத்துக்கு இந்த யோசேப்பு அர்ப்பணித்திருந்தபடியினால்தான் தன் தகப்பனுடைய குமாரரிலே யோசேப்பை கர்த்தர் கனப்படுத்தி இருந்தார், மேன்மைப்படுத்தி இருந்தார். எல்லாரை பார்க்கலும் யோசேப்பை கர்த்தர் உயர்த்தி வைத்திருந்தார். யோசேப்பு தேவனுடைய திட்டத்துக்கு அர்ப்பணித்திருந்தபடியினால்தான் அவனுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடந்தது. அவனை கொண்டு தேவன் தேசத்திலும் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய, இந்த தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு யோசேப்பு அர்ப்பணித்திருந்தபடியினால் அல்லது தேவனுடைய பெரிய திட்டத்தை சுமந்தபடியினாலே யோசேப்பு 13 வருடம் உபத்திரவத்தின் பாதையிலே அவன் கடக்க வேண்டியதா இருந்தது. முதலாவது, அவனுடைய சகோதரர்களினாலே அவன் பகைக்கப்பட்டான், நிந்திக்கப்பட்டான், புறக்கணிக்கப்பட்டான், தள்ளப்பட்டான், தனிமைப்படுத்தப்பட்டான். அதற்கு பின்பு அவன் குழியிலே வீசப்பட்டான். அதற்கு பின்பு அவன் விற்கப்பட்டான், சிறைச்சாலையிலே அவன் விலங்கிடப்பட்டான், ஒடுக்கப்பட்டான், கட்டப்பட்டான். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த எகிப்து தேசத்திலே போத்திபாருடைய வீட்டிலே இருக்கிற பொழுது
போத்திபாருடைய பெண்ணை பலவந்தப்படுத்தி விட்டான் அல்லது பலாத்காரம் செய்து விட்டான் என்கிற செய்யாத ஒரு குற்றத்திற்காக அவன் சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டான். இப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தனிமைகள், வேதனை, கண்ணீர், இப்படி நிறைய உபத்திரவத்தின் பாதையிலே யோசேப்பு நடத்தப்பட்டாலும் அல்லது அந்த உபத்திரவத்தின் பாதையிலே யோசேப்பு கடந்து வந்து கொண்டிருந்தாலும் யோசேப்பு ஒருபோதும் சோர்ந்து போகவில்லை. தேவன் தன்மேல் வைத்திருக்கிற அந்த தேவ திட்டத்தை மாத்திரம் பார்த்து கொண்டு அதையே லக்காக, அதையே பார்த்து கொண்டு அவன் ஓடிக்கொண்டிருந்தான். அவன் அந்த தேவ திட்டத்துக்கு முழுமையுமாய் அர்ப்பணித்திருந்தபடினால அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயத்தை செய்தார். என்ன அதிசயம் என்றால், வேதத்திலிருந்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 41 வாசிப்போம் என்றால், இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுவிக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவனுக்கு கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தொண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறிவிட்டு எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினான். இந்த இடத்துல வாசிக்கிறோம், அப்படி யோசேப்பு அந்த 13 வருடம் அந்த உபத்திரவத்தின் பாதையிலே பொறுமையாய் நகர்ந்தபடினால், அது பொறுமையாய் அவன் நடந்து வந்த முழு எகிப்து தேசத்துக்கும் தேவன் அவனை அதிகாரியாக்கினார். அது மாத்திரமல்ல, பார்வோன் சொல்லுகிறான், இந்த எகிப்து தேசத்தில் இருக்கிற யாராவது உன்னுடைய அனுமதியின்றி கையையாவது காலையாவது அசைக்கவே கூடாது என்று ஒரு பெரிய அதிகாரத்தை பார்வோன் அவனுக்கு கொடுத்தான். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு யோசேப்பை போலதான் ஒருவேளை நான் உபத்திரவத்தின் பாதையில நான் நடந்து கொண்டிருக்கிறேன், போராட்டங்கள் பாதையில நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதனுடைய முடிவோ அது உங்கள் வாழ்விலே மகிமையாக இருக்க போகிறது. யோசேப்பு இந்த 13 வருடமும் இந்த உபத்திரவத்தில் பொறுமையாய் நடந்தார். யோசேப்பு இந்த 13 வருடமும் இந்த போராட்டங்களிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையிலே, நிந்திக்கப்பட்ட நிலையிலே, சிறைச்சாலையிலே அவன் ஒடுக்கப்பட்ட பொழுது தேவனுக்கு முன்பாக அவன் பொறுமையா இருந்தது நிமித்தம் அவன் வாழ்க்கையிலே தேவன் அதிசயத்தை. அப்படி என்னதான் தேவன் யோசேப்பின் மேல் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார் என்று சொன்னால், வேதத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 36வது வேத வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், தேசம் பஞ்சத்தினால் அழிந்து போகாதபடி அந்த தானியம் இனி எகிப்து தேசத்தில் உண்டாகும் பஞ்சமுள்ள 7 வருஷங்களுக்காக தேசத்திற்கு ஒரு வைப்பாயாக என்றான். தேசத்திலே ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறது. அந்த பஞ்சத்திலே ஜனங்களை போஷித்து காப்பாற்ற வேண்டும் என்பதே யோசேப்புக்கு மேலாய் தேவன் வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் யோசேப்பை 13 வருடமாக புடமிட்டு பின்பு தேசம் முழுமைக்கும், எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளை கொண்டுதான் தேவன் தமது மகிமையை வெளிப்படுத்த போகிறார் என்று சொல்லி தியானித்தோம். மனோவாவினுடைய மனைவிக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த குழந்தை இல்லாமல் இருந்த அந்த பிரச்சனையின் நடுவுல தான் தேவன் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்து அந்த அதிசயத்தை கொண்டு தேசத்திலே தமது மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலும் அதேதான் நடந்தது. அவன் வாழ்க்கையிலே 13 வருடம் நாம் சாதாரணமாய் சொல்ல முடியாத பயங்கர பெரிய உபத்திரவங்கள் வழியாக அவன் கடந்து வந்து கொண்டிருந்தான். அந்த ஒவ்வொரு உபத்திரவங்களுமே அல்லது ஒவ்வொரு உபத்திரவத்தினுடைய பாதைகளுமே கர்த்தருடைய மகிமையை தேசத்தில் கொண்டு வருகிறதற்காகவே அது இருந்தது என்று சொல்ல முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் அல்லது தேவன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளுமே
தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற தேவ திட்டத்துக்கு நேராக அதை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம விசுவாசிக்க வேண்டும். நம்ம பிரச்சனைகளையே தேவன் அதை ரதமாக மாற்றி அந்த பிரச்சனைகளின் நடுவிலே நம்மளை நடத்தி கொண்டு போய்தான் தேசத்திலே அவருடைய அற்புதங்களையும் அவருடைய அடையாளங்களையும் அவருடைய அதிசயங்களையும் வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆதலால் தான் நம்ம வாழ்க்கையிலே ஒரு சில நேரங்கள் இந்த உபத்திரவத்தின் பாதையை நாம் கடக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் இந்த நேரத்தில் நினைக்கலாம், ஒருவேளை வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனைகளுமே ஒருவேளை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக என்று சொல்லி ஒரு விதத்துல நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் நீங்கள் செய்த ஒரு சில உபத்திரவங்களை தேவன் அனுமதிக்கலாம். அந்த உபத்திரவங்கள் எல்லாம் உங்களை சரி செய்வதற்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் நீதிமானா இருந்து ஒருவேளை நன்றாக ஜெபம் பண்ணிக்கொண்டு வேதத்தை வாசிக்கொண்டு ஆலயத்துக்கு போய்கொண்டு இருந்தும் கூட ஒரு சில உபத்திரவத்தின் வழியாக நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்களே, ஒருவேளை காரணமே இல்லாமல் உபத்திரவப்பட்டு கொண்டிருக்கலாம். காரணமே இல்லாமல் ஒருவேளை நீங்கள் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். காரணமே இல்லாமல் நீங்கள் நொறுக்கப்படுகிற ஒவ்வொரு உபத்திரவங்களுமே தேவன் தமது மகிமையை தேசத்திலே உங்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காகவே இந்த பாதையை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆதலால் தான் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த சூழ்நிலையிலோ கர்த்தரை துதியுங்கள், உங்கள் கண்கள் அதிசயங்கள். யோசேப்பு வாழ்க்கையில வந்த அந்த உபத்திரவங்களும் கூட அல்லது அந்த 13 வருடமே ஒரு தகப்பனோட இல்லாம அல்லது தன் சகோதரனோடு கூட இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு உபத்திரவத்தின் பாதையில் அவன் நொறுக்கப்பட்டது எல்லாமே தேவன் அவன் மேல் வைத்திருந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே அந்த பாதையை கர்த்தர் அவனுக்கு அனுமதித்தார். அந்த அனுமதித்ததனுடைய விளைவு என்னவென்று சொன்னார், முழு தேசத்துக்கும் தேவன் அவனை அதிபதியாய் மாற்றினான். எகிப்து தேசத்துக்கு தேவன் அவனை அதிகாரம். அன்பு சகோதரனே சகோதரியே, அன்றைக்கு எகிப்து தேசம் முழுவதும் வந்த தானிய பஞ்சத்திலிருந்து ஜனங்களை போஷித்து காப்பாற்ற தேவனுக்கு ஒரு யோசேப்பு எப்படி தேவையோ அதே போலதான் இனி வரப்போகிற தானிய பஞ்சத்திலிருந்து அல்லது வசன பஞ்சத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றுகிறதுக்கு தேவனுக்கு ஒரு யோசேப்பு தேவை என்று சொல்லி தேவன் தேடிக்கொண்டிருக்கிறான். என் அன்பு சகோதரனே, அது நீங்களாக இருக்கலாம். என் அன்பு சகோதரியே, அது நீங்களாக இருக்கலாம். ஏனெனில் இந்த தேவ சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார் தேவன் நிச்சயமாலுமே உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏனெனில் நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த சத்தம் நம் காதுகளில் விழாது என்று சொல்லி இந்த சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யோசேப்பு நீங்களே என்று சொல்லி அன்றைக்கு யோசேப்பு எப்படி தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு தன்னை அர்ப்பணித்தானோ அதுபோல இன்றைக்கு தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற தேவ திட்டத்துக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அது. இந்த வருடத்திலே தேவன் எனக்குள் பாரப்படுத்தின ஒரு பெரிய தேவ திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த வருடத்திலே தேசத்திலே வசன எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். ஏனெனில் இன்றைய நாட்களிலே ஜனங்களுக்குள்ள நிறைய தடுமாற்றம் வந்துவிட்டது, நிர்விச்சாரங்கள் வந்துவிட்டது, ஆலயத்தை குறித்த ஒரு அலட்சியம் வந்துவிட்டது. கடந்த நாட்களிலே ஒரு சகோதரன் என்னை பார்த்து சொன்னார், முதலெல்லாம் நீங்க ஆலயத்துக்கு போனால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், தசமபாகம் கொடுத்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம், திருவிருந்து எடுத்தால்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுவீர்களே, இந்த ஒரு வருட காலமாக ஆலயத்துக்கும் போகல, திருவிருந்து எடுக்கல, தசமபாகம் எடுக்கல, தேவன் எங்களை ஆசீர்வதித்துதானே வைத்திருக்கிறார் என்று அவர் சொன்ன பொழுது நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஏனெனில் இது ஜனங்களுக்குள் இந்த நாட்களில வந்திருக்கிற ஒரு மந்தாரம். வசனத்தை கேட்டால் என்ன கேட்காட்டே என்ன, நாங்கள் 3 வேளை சாப்பிடுகிறோமே என்கிற ஒரு நிர்வச்சாரம் இது ஜனங்களுக்குள் வந்துவிட்டது. ஆனால் இந்த நிலையை மாற்றி ஜனங்களுக்குள்ள தேவன் ஒரு வசனத்தினுடைய எழுப்புதலை உண்டாக்க விரும்ப, அதுதான் தேசத்திலே ஒரு பெரிய யோசேப்பினுடைய காலத்திலே எப்படி தானிய பஞ்சம் வந்ததோ அதே போல இனி வர நாட்களிலே தானிய பஞ்சம் மாத்திரமல்ல வசனத்திற்கு பஞ்சமும் உண்டாகும். தானியம் என்றால் என்னவென்றால், வேத சங்கீதம் 78:24 வாசிப்போம் என்றால், மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். வானத்தின் தானியம்
யோசேப்பின் காலத்திலே எப்படி ஒரு தானிய பஞ்சம் வந்ததோ அதே போல இனி வர நாட்களிலே வானத்தின் தானிய பஞ்சம் இனி தேசத்தில் உண்டாக போகிறது. நெகேமியா 5ஆம் அதிகாரம் 2வது வேதவசனத்தை வாசிப்போம் என்றால் அது என்னவென்றால், அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமாரத்திகளோடும் அநேகரானபடினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள். நெகேமியா சொல்லுகிறார், நாங்கள் பிழைக்கும்படி தானியத்தை கடனாக வாங்கினோம். யோசேப்பினுடைய காலத்துல இந்த தானிய பஞ்சம் வந்தது நிமித்தம் ஜனங்கள் தடுமாறினார்கள். அந்த தடுமாறின நேரத்தில் தான் தேவன் யோசேப்பை கொண்டு தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றி எல்லா ஜனங்களுக்கும் தானியத்தை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தினார், அவர்களை பிழைக்க செய்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் இனி வர நாட்களிலே தானிய பஞ்சம் மாத்திரமல்ல, வசன பஞ்சங்களும் உண்டாக போகிறது. ஆதலால் தான் தேவன் வசன எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு மனுஷன் சரீர ரீதியாய் பிழைக்கிறதுக்கு தானியம் எவ்வளவு முக்கியமோ அல்லது சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ அதே மனுஷன் ஆவிக்குரிய ரீதியாய் பிழைக்கும்படி அல்லது ஆவிக்குரிய மனுஷன் நமக்குள் இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் பிழைக்கிறதற்கு வசனம் மிக 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 முக்கியம். அந்த வசனம் இருந்தால்தான் ஆவிக்குரிய மனுஷன் வளருவான். அந்த வசனம் இருந்தால்தான் ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைவான். சரீர மனுஷனை வளர்ச்சி அடைகிறதுக்கு தானியம், உலக பிரகாரமான தானியம் எவ்வளவு முக்கியமோ நம்மளுடைய ஆவிக்குரிய மனுஷனை வளர வைக்கிறதுக்கு வானத்தின் தானியமாகிய வேத வசனங்கள் நம்ம அதிகமாய் உட்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாளுக்கு நாள் ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்து 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 வல்லமைக்கு மேல வல்லமையும் சத்துவத்துக்கு மேல சத்துவத்தையும் சீயோனின் வாழ்வை அவன் காண முடியும். ஆதலால் தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வசன எழுப்புதல் தேசத்துக்குள் வேண்டும் என்று சொல்லுகிறார். இனி வர நாட்களிலே தேசத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகிறதாம். அது என்ன பஞ்சம் என்று சொன்னால், வேதத்தில் ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 11வது வேதவசனத்தை வாசிப்போம் என்றால், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிற தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், வசனத்திற்கு ஒரு பஞ்சம் வருமா? அதற்கு முன்புதான் ஆண்டவர் வசன எழுப்புதலை தேசத்தில் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அது இந்த வருடத்திலிருந்து ஆரம்பிக்க போகிறது. தேசத்துக்குள்ள வசன எழுப்புதலை தேவன் ஏன் வசன எழுப்புதல் வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வசனத்தில் வல்லமை உண்டு, தேவனுடைய வசனத்தில் ஜீவன் உண்டு. அந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் ஜனங்களை பிழைப்பூட்ட போகிறார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், கர்த்தருடைய வசனமோ அதை நிலைநிறுத்தும். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். தாவீது அடிக்கடி சொல்லுகிறார், உம்முடைய வசனத்தினால் என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வசனம் என்னை எடுத்து நிறுத்தும், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கட்டும். உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பே நான் எழுந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவருடைய வசனத்திலே அவ்வளவு நம்பிக்கை உண்டு. அந்த வசனத்திலே தாவீது நம்பிக்கை வைத்தபடியினால் தான் ஆடுகளுக்கு பின்பாய் அழைந்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் அரசனாக்கினார். அரசனாக்கினது மாத்திரமல்ல, தாவீதை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்தார். அது மாத்திரமல்ல, தாவீது ஓடின இடமெல்லாம் கர்த்தர் அவனை பாதுகாத்தார். அவனுடைய சத்துருக்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடுக்கவில்லை, அல்லது மிருகங்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாமல் தாவீதை கர்த்தர் பாதுகாத்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னார், தாவீது வசனத்துக்கு மேலால் நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த வசனத்தையே அவன் அறிக்கையிட்டுக் கொண்டிருந்தான். அடுத்து வாசிக்கிறோம், எரேமியா அந்த வசனத்தை கொண்டுதான் ஆசாரியர்களுக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வந்தான். ஏசாயா அந்த வசனத்தை கொண்டுதான் ஜனங்களுக்குள்ளே எழுப்புதலை கொண்டு வந்தான். வேதத்துல வாசிக்கிறோம், மரியாள் அந்த வசனத்தை கேட்கும்படி தேவனுடைய பாதத்திலேயே அவள்
அடுத்து வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் சீசர்களை கொண்டு அற்புத அடையாளங்களையும் செய்து வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்போஸ்தலருடைய காலங்களிலே வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் காலங்களிலே வசனம் வளர்ந்து பெருகினபடினால் தான் அந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசிக்கிற பொழுது ஒரு பெரிய எழுப்புதல் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், வசனம் தேசத்திலே வளர்ந்தது. வசனம் தேசத்துக்குள் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்டு அதை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலே ஜீவ நதி. அடுத்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் வசனத்தை கேட்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டாம். அடுத்து வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1வது வேத வசனத்தில் வாசிக்கிற பொழுது, ஏலியினுடைய காலங்களிலே வசனம் தேசத்திலே அபூர்வமாயிருந்தது. அந்த வசனம் கிடைக்காதபடினால்தான் ஏழையினுடைய பிள்ளைகள் பேலியாளாயிருந்தார்கள். தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு விரோதமான பாவங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அடுத்து வாசிக்கிறோம், அவர்கள் கர்த்தரை அறியாதிருந்தால் என்று வேதத்துல வாசிக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை குறித்த அறிவு அவர்களுக்குள் வளராமல் இருந்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. வசனம் தேச கர்த்தரை குறித்த அறிவில்லாதபடினாலே ஜனங்கள் பாவத்துக்குள் அவர்கள் விழுந்து 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 எழுந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தரை குறித்த பயம் இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நிர்விச்சாரமாய் அலட்சியமாய் இருந்தார்கள். இதுக்கெல்லாம் காரணம் தேசத்திலே வசனம் அபூர்வமாய் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் மீண்டும் தேசத்துக்குள் வரக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் சொல்லுகிறார், இனி வரப்போற காலங்களுக்குள் தேசத்துக்குள்ளே ஒரு வசன எழுப்புதலை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி எகிப்து தேசத்தில் ஒரு பஞ்சம் வந்த பொழுது அந்த பஞ்சத்திலே ஜனங்களை போஷித்து காப்பாற்றுகிறதற்கு ஒரு யோசேப்பு தேவையாய் இருந்தாலோ, அது ஆகார பசி அல்லது சரீர ரீதியாய் தேவையான தானியமாய் இருந்தது. ஆனால் இனி ஆவிக்குரிய பசியை தீர்க்கிற தானியங்கள் இனி தேசத்துக்கு தேவை. அந்த தேசத்துக்கு தேவையான தானியத்தை தேசத்துல எடுத்து கொடுக்கிற யோசேப்புகள் தேவை என்று கர்த்தர் மறுபடியும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, திரும்பவும் சொல்லுகிறேன், அந்த யோசேப்பு நீங்கள் தான். என் அன்பு சகோதரியே, அந்த யோசேப்பு நீங்கள் தான். இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்கள். ஆண்டவரே, யோசேப்பை எப்படி தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு வரப்போகிற பஞ்சத்திலிருந்து வந்த பஞ்சத்திலிருந்து மீட்கும்படியாய் எப்படி யோசேப்பை தெரிந்து கொண்டீரோ, என்னையும் தெரிந்து கொள்ளும் ஆண்டவரே, நானும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்னைக்கு நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே தேவனுடைய பெரிய திட்டத்தை சுமக்கிற உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் அற்புதத்தை செய்வார். தேவனுடைய பெரிய திட்டத்தை நீங்கள் சுமப்பீர்கள் என்றால், உங்களுடைய பெரிய திட்டத்தை தேவன் சுமந்து உங்கள் கண்கள் அதிசயங்களை காண செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தென்கொரியாவிலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஆனால் அதற்கு நேர் மாறானது வடகொரியா. வடகொரியாவிலே கிறிஸ்தவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகிறார்கள். வடகொரியாவிலே கிறிஸ்தவர்கள் மிகவும் நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வடகொரியாவில் இருக்கிற யாராவது ஒரு வீட்டிலே வேதாகமத்தை கண்டுபிடித்து விட்டார்கள் என்று சொன்னால் உடனே அவர்களை சுட்டு கொண்டு விடுவார்கள். அப்படி கடுமையான ஒரு கம்யூனிஸ்ட் தேசமாக அந்த வடகொரியா இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் ஒரு அதிபதியினுடைய வீட்டிலே ஒரு வேதாகமம் இருக்கிறது என்பதை அறிந்த ராணுவ அதிகாரிகள் அந்த வீட்டை சோதனை செய்ய போனார்கள். அப்படி சோதனை செய்து கொண்டிருக்கிற பொழுது அந்த வீட்டிலிருந்து ஒரு வேதாகமத்தை எடுத்து விட்டார்கள். உடனே அந்த வீட்டினுடைய அதிகாரி சொன்னார், இது எங்கள் யாருக்கும் தெரியாது, இந்த வேதாகமம் எங்களுக்கு எப்படி வந்தது என்று எங்களுக்கு தெரியாது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது, உடனே அந்த வீட்டிலே வேலை செய்து கொண்டிருந்த வேலைக்கார பெண்மணி எழும்பி வந்து சொன்னாள், இல்லை இல்லை, இந்த வேதாகமம் என்னுடையது என்று சொன்னார். ஆனால் அந்த வீட்டின் அதிகாரி அந்த வேலைக்காரியை சை காட்டி சொன்னார், இது வேண்டாம், ஏனெனில் ஒருவேளை இது உன்னுடைய வேதாகம் என்று நீ சொல்லிவிட்டால் உன்னை செங்கொழி சூளையிலே கொண்டு போய் எரித்து விடுவார்கள். ஆனால் இல்லை என்று சொல்லிவிடு என்று சொல்லி அந்த வேலைக்காரியை பார்த்து சொல்லிவிட்டு வந்த ராணுவ அதிகாரிகளை பார்த்து சொன்னார், இல்லை இல்லை, அவளுக்கு படிக்க தெரியாது, அந்த வேதாகமும் அவளுடையது அல்ல, இந்த வீட்டிற்குள் வேதாகமும் எப்படி வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அந்த வீட்டினுடைய அதிகாரி சொல்லிக் கொண்டே இருந்தார்.
ஆனால் இந்த வீட்டினுள் வேலை செய்த அந்த வேலைக்காரி திரும்பவும் வந்து அந்த ராணுவ அதிகாரிகளை பார்த்து சொல்ல, இல்லை இல்லை, இது என்னுடைய வேதாகமம் தான். இந்த வேத வசனத்தை வாசிக்கிறபடினால் தான் நான் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறேன். என் கணவனை நான் இழந்து விட்டேன், என் பிள்ளைகளை நான் இழந்து விட்டேன், ஆனால் இன்றைக்கு நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன் என்றால் அதற்கு இந்த வேதத்தில் இருக்கிற வேத வசனங்கள் தான் என்னை பிழைப்பூட்டிக் கொண்டிருக்கிறது. அதனால் இந்த வேதாகமும் என்னுடையதுதான் என்று சொன்னார்கள். உடனே அந்த ராணுவ அதிகாரிகள் சொன்னார்கள், இந்த வேதாகமும் உன்னுடையது என்று சொன்னால் கட்டப்பட்டிருக்கிற அந்த செங்கல் சூளைக்குள் உன்னை நிற்க வைத்து எரித்து விடுவோம் என்று சொன்ன பொழுது அந்த வீட்டின் வேலை செய்த வேலைக்காரி சொன்னார், பரவாயில்லை ஐயா, வசனம் எனக்குள் பிழைத்துக் கொண்டிருக்கிறது, நீங்கள் எரித்தாலும் வசனம் எனக்குள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி அவள் சொன்ன பிறகு அந்த ராணுவ அதிகாரிகள் அவளை இழுத்து கொண்டு போய் கட்டப்பட்டிருந்த ஒரு செங்கல் சூளையிலே அவளை நிறுத்தி அவளை உயிரோடு கூட சுட்டெரித்தார்கள். அவ்வளவு கொடூரமான அந்த தேசத்துல கூட ஒரு வீட்டின் வேலைக்காரிக்குள்ள அந்த வசனம் அவளை வாழ வைத்தது. எனக்கு வேதாகமத்தை நம்ம வீட்டிலே வைத்துவிட்டு அலட்சியமாய் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லது வேதாகமம் நம் வீட்டில் இருந்தும் கூட நம்ம வாசிக்க தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் வேதாகமம் கிடைக்காத எத்தனை தேசங்கள் இன்றைக்கு வரைக்கும் அழுது கொண்டிருக்கிறது தெரியுமா? வேதம் கிடைக்காமல் வேத வசனங்களை எங்களால் வாசிக்க முடியவில்லை என்று சொல்லி வேத வசனத்துக்காய் அழுது கொண்டிருக்கிற எத்தனை ஜனங்கள் தேசத்தில் இருக்கிறார்கள் தெரியுமா? ஏனெனில் இந்த வேத வசனம் தான் நம்மளை வாழ வைக்க போகிறது. இந்த வேத வசனம் தான் வருகிற உபத்திரவ காலத்திலே நம்மளை நிலைநிறுத்த போகிறது. இந்த வேத வசனம் தான். இந்த வேத வசனம் நமக்குள் வாழ 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 ஒருபோதும் நாம் இயேசுவை மறுதலிக்க முடியாது, ஒருபோதும் நம் ஜீவனை எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனெனில் இந்த வேத வசனம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அந்த நித்திய ஜீவன் நமக்குள் இருக்கிறபடினால் தான் நாம் பரலோகம் செல்ல முடியும். அந்த வாழ வைக்கிற அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிற அந்த வசனத்துக்காக எத்தனையோ ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் வேதாகமத்தை கையிலே வைத்து விட்டும் கூட வேத வசனத்தை வாசிக்காமல் இருக்கிறீர்கள். இது எவ்வளவு பெரிய தண்டனைக்குரியது, இது எவ்வளவு பெரிய வேதனைக்குரியது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவரே, எனக்குள் ஒரு வசனம் எழுப்புதல் உண்டாக வேண்டும், நானும் வசனத்தை தியானிக்க வேண்டும், நானும் வசனத்தை உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை கொண்டு வாசிக்க 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 உங்களுக்குள் இருக்கிற ஆவிக்குரிய மனுஷன் பிழைத்துக் கொண்டே இருப்பான். அந்த மனுஷன் தான் கர்த்தருடைய வருகை நாளிலே அவன் மறுரூபமாகி அவன் எடுத்துக் கொள்ளப்படுவான். ஆதலால் தான் எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வசனங்கள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன், அது என் ஆத்துமாவுக்கு சந்தோஷமாக இருந்தது என்று சொல்லி. அப்ப வேத வசனத்தை நம்ம வாசிக்க 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 நம்ம ஆத்துமாவுக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறது. எவ்வளவு உபத்திரவ பாதைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் கூட இந்த வேத வசனங்கள் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆதலால் எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து வேத வசனத்தை தியானிங்கள். தியானிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வேத வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்த படுத்த படுத்த நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நீதிமானாக்கப்படுவீர்கள். தேவனுடைய பிரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அருமையான தேவஜனமே, எனக்கு கர்த்தர் சொல்லுகிறாருமா, வசன எழுப்புதலை ஒவ்வொரு மனுஷனும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது முதலாவது உங்களுக்குள் உண்டாக்க வேண்டும். அந்த வசன எழுப்புதல் முதல் உங்களுக்குள் எழுப்புதலை உண்டாக்கும். அந்த எழுப்புதல் தான் இனி தேசத்திலே உண்டாக வேண்டும். இனி தேசத்திலே நீங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிற பொழுது வசனத்தை பேச 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 எத்தனையோ வார்த்தைகள் நீங்கள் பேசலாம். ஆனால் வசனத்தை பேசுகிற பொழுது அவர்களுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படும், அவர்களுடைய ஆவி எடுத்து நிறுத்தப்படும், அவர்கள் ஆவி கர்த்தரோடு இணைக்கப்படும். அதனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரமா, நீங்கள் வசன எழுப்புதலை உண்டாக்குகிற ஒரு யோசேப்பாக இருக்க வேண்டும். தேசத்திலே பஞ்சம் வந்த பொழுது எப்படி தேவன் யோசேப்பை எடுத்து நிறுத்தினாரோ, இனி வரப்போகிற வசன எழுப்புதலின் காலத்தில் ஆண்டவர் உங்களை எடுத்து நிறுத்த போகிறார். அதனால் ஒவ்வொரு நாளும் அதிகமாய் வேத வசனங்களை வாசியுங்கள். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அது கம்யூனிஸ்ட் தேசமான ருமேனியா தேசத்துல எழுப்புதலை கொண்டு வந்தவர் தான் ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்கிற மனுஷன். பலவித நெருக்கங்களுக்குள்ள உபத்திரவங்களிலே கடந்து வந்தார். தன்னுடைய மலத்தையே சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம், தன்னுடைய சிறுநீரையை குடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். 17 வருடம் பாதாள சிறைச்சாலையிலே தள்ளப்பட்டவன். அவ்வளவு கொடூரமாக உபத்திரவப்பட்ட
அந்த ரிச்சர்ட் உம்ரண்டை வாழ வைத்தது ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் வேத வசனத்தை உட்கொள்ள உட்கொள்ள உட்கொள்ள. ஒருவேளை அவருடைய சரீரம், மாமிச சரீரம் ஒருவேளை அழிந்து போய் கொண்டிருக்கலாம், ஆனால் அவருடைய ஆவிக்குரிய மனுஷன் வாழ்ந்து கொண்டே இருந்தார். அவர் வாழ்ந்தது மாத்திரமல்ல, அந்த ருமேனியா தேசத்துக்குள்ளோ எழுப்புதலை கொண்டு வந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, எவ்வளவு உபத்திரவ பாதையில நீ நடந்து கொண்டிருந்தாலும் சரி, வசனத்தை உட்கொள்ள 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 இந்த வெளிப்பிரகாரமான மாமிசம் ஒருவேளை உருகுலைந்து போகலாம், ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனும் நாளுக்கு நாள் பலனடைந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் நீங்கள் படிக்கிற, நீங்கள் உட்கொள்ளுகிற அந்த வேத வசனத்திலே ஒரு ஜீவன் உண்டு, ஒரு வல்லமை உண்டு. அந்த வேத வசனம் நிச்சயமா எழுப்புதலின் தந்தை என்று அழைக்கப்படுகிற சார்லஸ் பின்னியை கொண்டு தேவன் அமெரிக்கா தேசத்துல மாத்திரமல்ல, நியூயார்க், அதை சுற்றி இருக்கிற எல்லா தேசங்களுக்குள்ள தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு 1972 ஆகஸ்ட் 29 அமெரிக்காவில் பிறந்தவர். 1821 அக்டோபர் மாதம் 10 காட்டுக்குள்ளே போய் அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது தேவன் அவரை அபிஷேகித்தார். அவருடைய வல்லமை அவருக்குள் வைத்தார். பரிசுத்தாவினுடைய நிறைவை அவர் பெற்றுக்கொண்டார். அன்று முதல் இயேசுவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இயேசுவை குறித்ததான சாட்சிகளை ஜனங்களுக்குள் பகிர்ந்து கொண்டே இருந்தார். அடுத்து அநேக வாலிபர்களை அவர் தன்னோடு, சூரியன் உதிப்பதற்கு முன்பாக காடுகளுக்குள்ளே போய் முழங்கால் படியிட்டு அந்த வாலிபரோடு கூட ஜெபிக்க தொடங்குவார். ஒரு சில நேரங்கள் இரவு வரைக்கும் அவர் ஜெபித்துக் கொண்டே இருப்பார். அதற்கு பின்பு பள்ளிகளிலே போய் பிரசங்கிப்பார், ஆலயங்களிலே போய் பிரசங்கிப்பார், அநேக ஆராதனை ஸ்தலங்களிலே போய் பிரசங்கிப்பார், மாணவர்களுக்கு பிரசங்கிப்பார். இவருடைய பிரசங்கத்தை கேட்ட அநேக ஜனங்கள் தேவனுடைய சமூகத்துல கதறி அழுது, வலதுபுறமாவது இடதுபுறமாவது சரிந்து விழுந்து பரண்டு உருண்டு தேவனுடைய சமூகத்திலே பாவத்திற்காக மன்றாடி கதறி கொண்டிருந்தார்கள். ஒரு சில நேரங்கள் காலையில் தொடங்குகிற ஆராதனை அல்லது காலையில் தொடங்குகிற கூட்டங்கள் அன்று இரவு முழுவதும் நடந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் நடந்து கொண்டிருந்தது. இவருடைய கூட்டத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். எழுப்புதல் ஆராதனைகள் ஒரு சில நாட்களில் 20 நாட்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். கூட்டம் குறையவே குறையாது. இவருடைய பிரசங்கத்தை கேட்ட அநேக ஜனங்கள் கதறி கதறி அழுது தன்னுடைய பாவங்களை அறிக்கிட்டு தேவனிடத்தில் இரக்கத்துக்காய் கெஞ்சிக்கொண்டே இருப்பார். 1840 ஒரு பெரிய எழுப்புதல் தேசத்திலே உண்டானது. இவருடைய கூட்டங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. பார்க்கு தெரி என்கிற சபையிலே தொடர்ந்து இவருடைய கூட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தது. ஜனங்கள் அதிகமானோர் வந்து கொண்டே இருந்தபடினாலே கூட்டத்தை நிறுத்தவே முடியாமல் தொடர்ந்து கூட்டங்கள் நடந்து கொண்டே இருந்தது. சரித்திரத்தில் வாசிக்கிற பொழுது மதிய நேர ஜப கூட்டங்கள் கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட ஜப கூட்டங்கள் அவர்கள் ஆரம்பித்தார்கள். அந்த கூட்டங்களுக்கு 10 லட்சத்துக்கும் அதிகமான ஜனங்கள் அந்த கூட்டத்திற்கு வர ஆரம்பித்தார்கள். தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை சார்லஸ் பின்னியை கொண்டு கொடுத்தார். இதற்கெல்லாமே காரணம் என்னவென்று சொன்னால், அவர் பிரசங்கித்த வார்த்தையில் இருந்த அந்த வல்லமை, அந்த வசன எழுப்புதல் தான் ஜனங்களுக்குள் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது. வேல்ஸ் தேசத்திலே தேவன் அநேக அற்புத அடையாளங்களை கொடுத்தார். ஆனால் சார்லஸ் பின்னியை கொண்டு ஆண்டவர் வசன எழுப்புதலை கொடுத்தார். அந்த வசன எழுப்புதல் தான் ஜனங்களுக்குள்ளே பாவ உணர்வடைந்து தேவனிடத்தில் திருப்பி கொண்டு வந்தது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எந்த அளவுக்கு வசனத்தை உட்கொள்ளுகிறீர்களோ அது உங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அல்லது உங்களுக்கும் அதிசயத்தை கொண்டு வரும். அதே வசனம் நீங்கள் மற்றவர்களோடு கூட பேசுகிற பொழுது அந்த வசன எழுப்புதல் ஜனங்களுக்குள் உண்டாகிற பொழுது தேசத்தில் இருக்கிற பாவங்கள் மறையும், விபச்சாரங்கள் மறையும், தேவனுக்கு விரோதமான விக்கிரக ஆராதனைகள் மறையும், தேவனுக்கு விரோதமான பாவங்கள் தேசத்தை விட்டு ஒழிந்து போகும். அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், வசன எழுப்புதலை தேசத்திலே நாம் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். 18ஆம் நூற்றாண்டிலே இங்கிலாந்து தேசம் ஒரு ஒழுக்கக்கேடுள்ள ஒரு தேசமாய் இருந்தது. அநேக விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கருக்கலைப்பு, குடிவெறி, மாணவர்கள் தற்கொலை, இப்படி அநேக ஒழுக்கக்கேடான காரியங்கள் இங்கிலாந்து தேசத்திலே இருந்தது. ஆனால் அந்த தேசத்திலே 22 வயது நிரம்பிய ஜார்ஜ் ஒயிட் பில்ட் என்கிற ஒரு மனுஷன் எழும்பினார். அவருடைய பெயரே அக்கினி பிரசங்கியார் என்று வாசிக்கிறோம்.
அவருடைய பெயரே சரி அக்கினி பிரசங்கியார் என்று சொல்லுகிற ஜார்ஜ் ஒயிட் பில்டவை கொண்டு தேவன் இங்கிலாந்து தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். முதல் நாள் பிரசங்கத்திலே 20,000 ஜனங்கள் வந்தார்கள். அந்த பிரசங்கத்தை கேட்ட எல்லாருக்குள்ளேயோ ஒரு அக்கினி பற்றி எரிந்தது. தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு, வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற உணர்வு, அதிகாலையில எழுப்பி ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வு, இரவு நேரம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வு எல்லா ஜனங்களுக்குள்ள உண்டானது. அது காரணம் என்னவென்று சொன்னால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வசனமும் ஜனங்களுக்குள்ள அக்கினியாய் பிரவேசித்தது. ஸ்காட்லாந்து தேசத்திலே தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுத்தார். பெரிய எழுப்புதல் தீ பற்றி எரிந்து கொண்டிருந்தது. அந்த ஸ்காட்லாந்து தேசத்திலே ஒரு நாள் இந்த ஜார்ஜ் ஒயிட் பில்டவும் அவருடைய சபையாரும் போய், அதாவது மதுபானம் விற்கிற ஒரு இடத்துல போய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட அந்த அதிகாலை 6 மணிக்கே 10,000 ஜனங்கள் குடிக்க வந்திருந்தார்கள். அந்த 10,000 ஜனங்களுக்கு மத்தியிலுமே இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். இவர் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த பொழுது அநேக ஜனங்கள் கற்களை எடுத்து அவர் மேல் வீசினார்கள், செப்பல்களை எடுத்து அவர் மேல் வீசினார்கள், அழுகிய முட்டைகளை எடுத்து அவர் மேல் வீசினார்கள். ஆனால் எதையுமே அவர் பொருட்படுத்தாமல் பிரசங்கித்துக் கொண்டே இருந்தார். அந்த 10,000 ஜனங்கள் 20,000 ஆனது, 30,000 ஆனது, 40,000 ஆனது. சாயந்தரம் ஆக 60,000 ஜனங்களை கர்த்தர் அந்த எல்லைக்குள் கொண்டு வந்தார். காரணம் என்ன என்று சொன்னார், அவர் பிரசங்கித்த வசனத்தில் இருந்த அந்த எழுப்புதலே. எனக்கு அருமையான தேவஜனமே, நாம் தேசத்துக்காய் மன்றாடி கொண்டிருக்கிறோம், தேசத்துக்காய் அழுது கொண்டிருக்கிறோம், தேசத்துக்காய் தேவ சமூகத்திலே கதறி கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் தேசத்திலே வசனம் அபூர்வமாய் இருக்கிறது. ஆனால் இந்த வசன எழுப்புதலை தேசத்துக்குள் நம்ம உண்டாக்க அந்த வசனம் தேசத்துக்குள்ள ஜனங்களுக்குள் போகிற பொழுது அவர்களுக்குள் பாவ உணர்வை கொண்டு வருகிறது மாத்திரமல்ல, அந்த இருதயத்தை தேவன் பக்கமாக திருப்பிவிடும். அப்பொழுது தேசத்துக்குள்ளே எழுப்புதல் வந்துவிடும். எனக்கு அருமையான தேவஜனமே, அன்றைக்கு எகிப்து தேசத்திலே உண்டான ஆகார குறைவான அல்லது தானிய குறைவை நீக்கிறதுக்கு தேவன் ஒரு யோசேப்பை தேடிக்கொண்டிருந்தது போல இன்றைக்கு கர்த்தர் தேசத்திலே வசன எழுப்புதல் அல்லது தேசத்திலே உண்டாயிருக்கிற இந்த வசன குறைவை நீக்குகிறதற்கு அல்லது வசனத்தினுடைய எழுப்புதலை ஒரு யோசேப்பை தேடிக்கொண்டிருக்கிறாருமா. எப்படி அன்றைக்கு யோசேப்பு தன்னை அர்ப்பணித்து வரப்போகிற பஞ்ச காலத்திலே இந்த ஜனங்களை எல்லாம் யோசித்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தானியத்தை சேர்த்து வைத்தானோ, அதே போல இன்றைக்கு நீங்கள் வசனத்தை சேர்த்து வைக்க அல்லது அந்த வசனத்தை சேர்த்து வைத்தது மாத்திரமல்ல, ஜனங்களுக்குள் அந்த கொடுக்க எப்படி எகிப்திலே யோசேப்பு ஆகாரத்தை ஜனங்களுக்கு கொடுக்க அல்லது தானியத்தை ஜனங்களுக்கு கொடுக்க ஜனங்கள் பிழைத்தார்களோ, அதே போல உங்களுக்குள் சேர்த்து வைத்திருக்கிற அந்த வார்த்தைகளை வசனங்களை ஜனங்களுக்கு நீங்கள் ஜீவனாக வல்லமையாக கொடுக்கிற பொழுது ஜனங்கள் நிச்சயமாய் எழுப்புதல் காலத்தில் பிழைத்திருக்கிறது மாத்திரமல்ல, வரப்போகிற உபத்திரவத்தின் காலத்திலும் அவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறதுக்கு நீங்கள் காரணமாய் இருக்க போகிறீர்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் திரும்ப சொல்றாருமா, நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிற பொழுதாவது அல்லது அமர்ந்திருக்கிற பொழுதாவது நடக்கும் போதாவது வேத வசனத்தை அதிகமாய் வாசியுங்கள், தியானித்து எப்படி யோசேப்பு தானியத்தை சேர்த்து வைத்தது போல நீங்களும் வானத்தின் தானியமாகிய ஆகாரமாகிய அந்த வசனத்தை சேர்த்து வையுங்கள். நிச்சயமாலுமே தேவன் உங்களை கொண்டு ஒரு எழுப்புதலை கொடுப்பார். சேர்த்து வைக்கிறது மாத்திரமல்ல, சேர்த்து வைத்த அந்த வானத்தின் அப்பத்தை ஜனங்களுக்கு கொடுங்கள். ஜனங்கள் நிச்சயமாய் வாழ்ந்திருப்பார்கள். கர்த்தரை குறித்த அறிவு அவர்களுக்கு உண்டாகும். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜனங்களுக்குள் தேவன் ஒரு எழுப்புதலை கொடுக்க போகிறார். ஆதலால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார்மா, யோசேப்பு எப்படி தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு அர்ப்பணித்தானோ, நீங்களும் தேவனுடைய பெரிய திட்டத்துக்கு அர்ப்பணியுங்கள். நிச்சயமாலுமே தேவன் உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்ய போகிறார். நிச்சயமாலுமே உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும், உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உங்கள் கால்கள் அதிசய பாதையிலே நடக்கும், உங்களுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும், உங்களுடைய கைகள் அதிசயத்தை செய்யும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அர்ப்பணியுங்கள். நிச்சயமாலுமே தேவன் உங்கள் வாழ்விலே அதிசயங்களை செய்வார். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாமா?
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த வேளையில நீர் எங்களோடு கூட பேசின அல்லது உங்களுடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை நீர் எங்களோடு கூட பகிர்ந்து கொண்ட இந்த நாளுக்காய் நன்றியோடு கூட துதிக்கிற ஆண்டவரே, வரப்போகிற பெரிய பஞ்சத்திலிருந்து ஆண்டவரே காப்பாற்றுகிறதற்கு யோசேப்பை நீர் தெரிந்து கொண்டது போல இனி வரப்போகிற ஆகார பஞ்சம் மாத்திரமல்ல, வசன பஞ்சமும் உண்டாக போகிறது. அந்த பஞ்சத்திலிருந்து தப்புவிக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிற இந்த வேத வசனங்களுக்கு எங்களை அப்படியே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வானத்தின் தானியமாகிய அந்த அப்பத்தை ஆண்டவரே நாங்கள் புசிக்கிறது மாத்திரமல்ல, நாங்கள் சேர்த்து வைத்து அதை மற்றவர்களுக்கு ஆகாரமாய் கொடுக்கிற பொழுது இந்த தேசம் பிழைக்கும் என்று கர்த்தர் நீர் எங்களிடத்தில் சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, தேசத்துல நடக்கிற அநியாயங்கள், அக்கிரமங்கள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், மாந்திரியங்கள், பில்லி சூனியங்கள், விக்கிரக ஆராதனைகள், எத்தனையோ காரியங்கள், பாவங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே இந்த வசனம் தேசத்துக்குள் போகிற பொழுது இந்த தேசம் மறுரூபமடையும் என்பதற்காக இன்றைக்கு எங்களோடு கூட நீ பேசி இருக்கிற இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இனி நாங்கள் வேதத்தை குறித்தோ வேத வசனத்தை குறித்தோ அலட்சியமா இல்லாமல் இந்த வேத வசனம் எங்கள் நாளுக்கு நாள் ஆண்டவரை நாங்கள் உட்கொண்டு இந்த வேத வசனத்தினால் நாங்கள் பிழைக்கிறது மாத்திரமல்ல, இந்த தேசத்தையும் பிழைப்பூட்ட எங்களை எழுப்பி இருக்கிற இந்த மகிமையான நாட்களுக்கு நன்றி. வசன எழுப்பதை உண்டாக்க வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்போடு இன்றைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அர்ப்பணிக்கிறது நிமித்தம் எங்கள் வாழ்விலே நீர் அதிசயங்களை செய்ய போகிறதுக்காய் நன்றி. உங்க பாசமுள்ள கரங்களுக்குள் எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரையும் உடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. விசேஷமா நீர் சொன்னது போல அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் வார்த்தையின்படி உடைய வார்த்தை ஜனங்களுக்குள் போகிற பொழுது இயேசுவின் நாமத்தில் அவர்கள் குணமாக்கப்படுவார். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை அதிசயங்களை செய்வீராக. உங்க பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலும் தேவன் நம்மளோடு கூட பேசின வேத வார்த்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் பலனாகவும் இருக்க போவதை நினைத்து கர்த்தரை நீங்கள் துதியுங்கள். நாம தொடர்ந்து இந்த வேத வசனங்களையே நாம் தியானித்து வரப்போகிறோம். ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் வேதத்துல நிறைய காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆதலால் நீங்கள் யாவரும் இந்த வேத வசனத்தை தவறாமல் கேளுங்கள். கேட்கிறது மாத்திரமல்ல, இது உங்கள் வாழ்வில அபியாசப்படுத்துங்கள். நிச்சயமாகவே நீங்களும் மறுரூபமாவீர்கள், தேசமும் மறுரூபமாகும். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.